ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது சே என்ன ஜென்மங்கடா, இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க, உங்களெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி கோவம் தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த திவாகரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட இவர் வந்துட்டு தவறாக வந்து அந்த அணுகுமுறையே நிறைய நேரங்களில் வந்து தவறாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன இது வரைக்கும் தெரியல. அதாவது இன்னசென்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆனால் அவரை வந்து இப்போ வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க, கிஸ்ஸிங் ப்ராங்க். என்ன ப்ராங்க்கு? கிஸ்ஸிங் ப்ராங்க். யாருன்னா நம்ம திவாகர் உட்காந்துட்ருக்காரு, பக்கத்தில் வந்து இந்த எஃப்ஜே, அதுக்கு பக்கத்தில் கலையரசன், ரம்யா ஜோ இதில் வந்து உடந்த. யார் முத்தம் கொடுக்க வராங்கன்னா நம்ம அரோரா. இந்த அரோரா என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட கண்ணை மூடிட்டாங்க. யார்? எஃப்ஜே கண்ணை மூடிட்டாப்புல. நான் முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அவர் ஒரு சிரிக்கிறார், ஒரு வலிகிற மாதிரி சிரிப்பு. இப்போது ஒரு பொண்ணு நம்மளை வந்து திடீர்னு வந்து முத்தம் கொடுக்க வருது, யோசிச்சு பாருங்களேன். அதுவும் அழகான பொண்ணு, ஆல்ரெடி ஃபேமஸான பொண்ணு. இந்த இவருக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை. அந்த பொண்ணு நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு கிட்ட வருது. இப்போ எப்படி இருக்கும்? சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜொல்லு விட்டுன்னு உட்காந்துருக்கிறாரு. அவரோட கண்ணை வந்து எஃப்ஜே மறைச்சிடாரு. சரிங்களா? மறைச்சிட்டு இந்த மாதிரி கிட்ட நெருங்குற மாதிரி நெருங்கும்போது முத்தத்தை வந்து எஃப்ஜே கொடுக்குறாப்புல. இவர் அப்படியே அசட்டை வலிச்சிட்ருக்காரு. அதை வந்துட்டு அரோரா தான் நம்மளுக்கு முத்தம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. என்னையா நடக்குது? இவங்களே வந்து தூண்டுற மாதிரி இல்லையா? இது ரொம்ப தவறு இல்லையா? ஆல்ரெடி வந்துட்டு நேற்று தான் சொன்னார், குழந்தைங்களை வச்சுட்டு எங்களால் வந்துட்டு இந்த ஷோவை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. உங்கள் கையில் ரிமோட் தானே இருக்குது, உங்கள் கையில் தானே ரிமோட் இருக்குது, ஏன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, சேனல் மாற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் தேவை? அதுவும் யாருக்கிட்ட? திவாகர்கிட்ட தேவையா? அந்த மாதிரி, அதாவது அவர் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அவர் ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் அது பாவம் இல்லையா? ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க? அதுவும் குறிப்பாக இந்த அரோராவும் எஃப்ஜேவும் தெரியல, இந்த ரம்யாஜும் கூட சேர்ந்து ஆட்டம் ஆட்டுக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.